அப்ப விடுதலை சிறுத்தைகளே ஆட்சி அதிகாரத்தில் பங்குக்கெல்லாம் இன்னும் வந்து சூழல் கனியல. திமுக சொன்னாங்க, அது திமுக கேட்கும் போது தான் சொன்னாங்க, இன்னும் அதற்கான காலம் கனியல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா டிவிகேல அந்த காலம் கணிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாற்றத்துக்கான சக்தியை நீங்கள் மாற்றத்தை நோக்கி அரசியலுக்கு வந்தவர் தேர்தலுக்கு முன்னாலேயே ஏன் 2 எம்எல்ஏ தோத்தாலும் தோத்துட்டு போறோம், தம்பி புதுசா வர்றாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு புதிய திசை வழியை கொண்டு வர்றாரு, சோ நம்ம அவரை அதை ஆதரிப்போம் அப்படின்னு தேர்தலுக்கு முன்பு போற பெருந்தன்மை உங்களுக்கு வரல. அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி அவர் பார்த்த அரசியல் களத்துல இதுக்கு முன்னாடி வந்த கமலஹாசன் எந்த நிலைமை இருக்காருன்னு தெரியுது, விஜயகாந்த் எப்படி இருக்காருன்னு தெரியுது. அப்ப எல்லாரும் விஜய் மாதிரி தான் அவரு. அப்ப எல்லாரும் தப்பு பண்றாங்க தானே பொருள். அப்ப எல்லாரும் போட்ட கணக்கு தப்புன்னு தானே பொருள். அப்ப தப்புன்னு தெரிஞ்சோன்னு போய் நீங்க அங்க சரண்டர் ஆகுறீங்கல்ல. அப்ப ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைகள்கிட்ட ஆர்எஸ்எஸ்ங்கிற தாய் கூட உங்களுக்கு முரண், அவரோட பிள்ளைகிட்ட உங்களால உறவு வச்சுக்க முடியுதுன்னா நாங்கள் அதை சந்தர்ப்பவாதம்ங்கிறோம். நாங்கள் அதை விமர்சிக்க கூட தேர்தலுக்கு முன்னாடி வந்து சொல்றாருங்க ஒருத்தர் மேல இருக்கு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் நம்மளுக்கு புரியுது, நம்ம சொல்றோம். தேர்தலுக்கு அப்புறம் ஒரு விதமான ஒரு நிலைப்பாடு வருது. சரி, ஒருவேளை ஆளுநர் ஆட்சிக்கு கொடுத்துடலாமா? நாங்க இதை கான்ஃபிளிக்ட் பண்ணிக்கலங்க, நாங்க இதை கான்ஃபிளிக்ட் பண்ணிக்கல. நாங்க ரொம்ப திறந்த மனசோட அவங்களுக்கு அதிகாரம் கிடைச்சிச்சு, உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. எங்க பாருங்க, நாங்கள் இதையெல்லாம் தாண்டி அதிகாரம் மிக்கவர்கள், புரிஞ்சதுங்களா?